மருத்துவ உள்ஒதுக்கீடு 7.5% வந்து எடப்பாடி அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தாரு. இதுல ஸ்டாலின் அவர்கள் சொந்தம் கொண்டாட தேவையில்லை. அப்போ நீட் எக்ஸாம் கொண்டு வந்த பெருமையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலாம் இல்லையா? நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் திருப்பி அனுப்பப்பட்டது. அதை நான் 2 ஆண்டுகள் மறைத்து வைத்திருந்தேன், ஏமாற்றி கொண்டு வந்தேன். எதிர்கட்சிகள், திமுக எதிர்கட்சியா இருக்கு, அவங்க போராடுறாங்க, தமிழ்நாடே கொந்தளிக்குது. அப்படிங்கும்போது ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்க முடியாத காரணத்தால் இவங்க என்ன பண்றாங்க, அந்த 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கானதை வந்து அரசாணையில வெளியிடுறோம். செய்ய வச்சது யாருன்னா திமுக. ஏன் 2 ஆண்டு காலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்காம போச்சு? 500-600 மாணவர்கள் வருஷத்துக்கு சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்தாங்க. இத்தனை துரோகத்தையும் செஞ்சுட்டு நான் இதை கொண்டு வந்தேன்னு பெருமடிச்சுக்கிறேன். இதெல்லாம் பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு யோகிதா இருக்கான்னு நான் கேட்குறேன். பி வில்சனோட பேட்டி எடுத்து பார்க்க சொல்லுங்க. இந்த ஓபிசிக்கான 27% ரிசர்வேஷன் ஆல் இண்டியா கோட்டாவில் கொடுக்காமல் இருப்பதற்கு பிஜேபி என்னென்னலாம் சதி செஞ்சுச்சு, ஏடிஎம்க்கு அது எப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்துச்சு அப்படின்னு அவருடைய பேட்டி இன்னி வரைக்கும் சமூக வலைதளத்தில் இருக்கு. லாஸ்ட் மாசம் வரைக்கும் போராடின டிஎம்கே இப்போ வந்து பிரச்சாரத்துல தானே மும்முரமா இருக்காங்க. வேற என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, பாப்ப நீங்க எஸ்ஐஆருக்கு போராடிட்டு இருக்கீங்கன்றீங்களே. ஆமா, நாங்க மட்டும் தான் போராடுறவங்க பார்த்து நீங்க நல்லா கேள்வி கேட்பீங்க. எல்லாத்தையும் பேரலா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்ன பண்ணணும்? நாங்க மட்டும் தினமும் உங்களுக்கு தீ குளிச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்கிறேன் நான். எஸ்ஐஆருக்கு கண்டிக்காத ஒரு கட்சியை கூட நீங்களும் போய் கேட்க மாட்டேங்கிறீங்களா? அவங்களாம் உங்களை பார்த்தாலே பயந்து ஓடுறாங்கல்ல. வாய்ஸ் ஆஃப் புதுமை பெண் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மருத்துவ உள்ஒதுக்கீடு 7.5% வந்து எடப்பாடி அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தாரு. இதுல ஸ்டாலின் அவர்கள் சொந்தம் கொண்டாட தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறது மேம்? அப்போ நீட் எக்ஸாம் கொண்டு வந்த பெருமையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலாம் இல்லையா? அதை மட்டும் விட்டுடுறாரு. ரிசர்வேஷன் கொண்டு வந்த பெருமையை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு எதனால் வந்தது, யாருடைய ஆட்சியில் வந்தது அப்படிங்கிறத சொல்லி அதோட பெருமை எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த 7.5% ரிசர்வேஷன் கொண்டு வந்ததை நம்ம ஆதரிக்கிறோம். அதில் திமுக உட்பட எல்லா கட்சிகளினுடைய பங்களிப்பும் அதில் இருக்குது. அந்த கிரெடிட்டை அதிமுக மட்டும் எடுத்துக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, ஆனால் அவனை மக்கள் மறந்துடுவாங்க, அதனால் நம்ம போகிற போக்கில் என்ன வேணாலும் போய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு எண்ணம் அவருக்கு இருக்குது. இப்போ 7.5% ரிசர்வேஷனுக்கு கிரெடிட் அவர் எடுத்துப்பார் அப்படின்னா, 2017 நீட் தேர்வுக்கு எதிராக அதிமுக ஆட்சி வந்து தீர்மானம் எடுத்துகிட்டு வருது. அந்த தீர்மானத்தை ஒன்றிய பிஜேபி அரசுக்கு அனுப்பிச்ச பிறகு அவங்க அதே வருஷமே திருப்பி அனுப்பிச்சுடுறாங்க. அதை சொல்லாமல் மறைத்த பெருமையும் வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலாம் இல்லையா? நான் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் திருப்பி அனுப்பப்பட்டது. அதை நான் 2 ஆண்டுகள் மறைத்து வைத்திருந்தேன், ஏமாற்றி கொண்டு வந்தேன், மக்களை ஏமாற்றினேன் அப்படிங்கிற கிரெடிட் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்க சொல்லுங்க. இந்த 2 வருஷம் அவர் இந்த விஷயத்தை ஏமாத்திட்டாரு, மறைச்சிட்டாருங்கிறது தெரிந்ததற்கு பிறகு மோசமான பேரை திருப்பி எப்படியாவது சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு வந்தார். 7.5%. அதுவும் 2017 நீட் எக்ஸாம் உள்ள வருது. சரிங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வருது. அதை எதிர்த்து கொண்டு வந்த இவங்க தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதை ஒன்றிய பிஜேபி அரசு மறுத்து திருப்பி அனுப்பிச்சிருது. அது 2 வருஷமாக தமிழ்நாடு மக்களிடம் மூடி மறைத்தார். இப்போ இது எல்லாத்தையும் அவர் வந்து சரி கட்டணும். இப்போ 2017 நீட்டு வந்ததுக்கு அப்புறமா அரசு பள்ளி மாணவர்களினுடைய சேர்க்கை எண்ணிக்கை, மருத்துவ கல்வியில் சேர்ற எண்ணிக்கை அப்படிங்கிறது ட்ரிபிள் டிஜிட்லேருந்து சிங்கிள் டிஜிட்டாக குறையுது. இப்போ இதுவும் மக்கள் மத்தியில் வந்து பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துது. ஒன்றிய பிஜேபி அரசு திருப்பி அனுப்பிச்சதை நீங்கள் ஏன் சொல்லலை, ஏன் அவங்கள எதிர்க்கலை, ஏன் இதை நீங்கள் கண்டிக்கலை? அரசு பள்ளியின் மாணவர்களுடைய சேர்க்கை எண்ணிக்கை மருத்துவ படிப்பில் குறையுது, இதனால் அவர்களுக்கான உரிமை மறுக்கப்படுது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் கோபம் வந்துடுது. அதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2017 நீட் வருது. இவர் எப்போ இந்த ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு வர்றாரு? 2020. அப்போது அந்த 2 ஆண்டுகள் அரசு பள்ளி மாணவர்கள் கிடைக்காம போன சீட்டு, அந்த லாஸ், அதையும் வந்து எடப்பாடி பழனிசாமி பெருமையாக ஏற்றுக்கலாம் இல்லையா? அப்போ செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக தான் இவர் இதை கொண்டு வராரு. அப்படி 7.5% ரிசர்வேஷனுக்கு இவர் எடுத்துகிட்டு வரும்பொழுது கூட ஆளுநர் கையெழுத்து போடலை. இவர் என்ன சொன்னார்? ஆளுநரோட கையை பிடிச்சி இழுத்தா போட வைக்க முடியும்,
என்ன பண்ண முடியும், கொடுத்தாச்சு, அவர் இன்னும் சைன் பண்ணல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகள், திமுக இப்ப எதிர்க்கட்சியா இருக்கு, அவங்க போராடுறாங்க, தமிழ்நாடே கொந்தளிக்குது அப்படிங்கும் பொழுது ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்க முடியாத காரணத்தால் இவங்க என்ன பண்றாங்க, அந்த 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கானதை வந்து அரசாணையில வெளியிடுறோம் அப்படின்னு கொண்டு வராங்க. அதை அவர் சும்மாலாம் பண்ணல எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அதை செய்விக்கப்பட்டார். அதாவது அவரை வந்து செய்ய வச்சது யாருன்னா திமுக. அப்ப எதிர்க்கட்சியா அவங்க போராட்டம்லாம் நடத்துறாங்க. வேற வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இது எல்லாவற்றையும் செய்தார். எதிர்க்கட்சியாக செய்ய வைத்தாங்க திமுக. அப்போ இந்த 7.5% இடஒதுக்கீடு இப்போ மருத்துவ மாணவர்களுக்கு மட்டும் வருது. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு மலிவான அரசியல் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன் இதை அவர் அப்பயே சொல்லலை, ஏன் மறைச்சாரு? ஏன் 2 ஆண்டு காலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்காம போச்சு? 500, 600 மாணவர்கள் வருஷத்துக்கு சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்தாங்க. திருப்பி இந்த 7.5% ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதில் இடம் கிடைக்குது. அப்போ இத்தனை துரோகத்தையும் செஞ்சுட்டு நான் இதை கொண்டு வந்தேன்னு பெருமைடிச்சுக்கிறாரு. அப்போ ஏற்பட்ட நட்டத்துக்கு அவர் பெருமை ஏற்றுக்கணும் இல்லையா? அந்த பாருங்க, அதாவது ஒரு தவறு நடக்குது, அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய தலைவன் தான் நல்லது நடக்கும் பொழுதும் சரியானது நடக்கும் போதும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு தகுதியானவர். ஏற்பட்ட லாஸுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இல்ல. அப்போ இது ஒரு பெருமைக்கு மட்டும் ஒரு பொறுப்பேற்றுக்கிறது, நான் தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கிறதுங்கிறது வந்து அழகல்ல. ஒரு அரசியல் தலைவனுக்கு அது அழகல்ல. அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. அரசியல்னா என்னன்னு தெரியாது, திராவிடம்னா என்னன்னு தெரியாது. திராவிடம் என்ற சொல்லுக்கு பொருள் தெரியாதுன்னு சொன்னவர் வந்து 7.5% இடஒதுக்கீடு நான் கொடுத்துட்டேன், சமூக நீதி நாங்க தான் காத்தோம், அதனால எனக்கு தான் அந்த பெருமைன்னு பேசுறது எப்படி நம்ப முடியும் சொல்லுங்க? சொல்லியிருக்கணும்ல, திராவிடம்னா என்னன்னு கேட்கும்போது அந்த பொருளை சொல்லியிருக்கணும்ல. அப்படி தீர்மானத்தை வந்து ஒன்றிய அரசு ஏமாத்துச்சு, அதை நான் மூடி மறைச்சேன், மக்கள்லாம் கோபமா இருந்தாங்க, அதை சமாளிக்கிறதுக்கு நான் எடுத்துட்டு வந்தேன், இப்படிதான் நான் சமூக நீதியை காப்பாத்தினேன் அப்படின்னு பேச வேண்டியது தானே? இதெல்லாம் பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு யோகிதை இருக்கான்னு நான் கேட்குறேன். ஆளுநர் வந்து கையெழுத்து போடாமல் இருந்தார்ல, எதிர்க்கட்சிகள் தானே அப்போ போராடிச்சு. அப்போ இவர் என்ன பண்ணாரு? இவ்வளோ தாங்க என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ இதோட பெருமையெல்லாம் அவர் ஏற்றுக்கிறாரு. இடஒதுக்கீடை இதே மருத்துவ கல்வியில் ஆல் இண்டியா கோர்ட்டம் சுப்ரீம் கோர்ட்டில் பிஜேபி அரசு வந்து அஃபிடவிட் சப்மிட் பண்ணுது, நாங்கள் ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. அதை எதிர்த்து போராடியது, வழக்கு நடத்தினது திமுக. இப்போ ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டால ஓபிசி மாணவர்களுக்கு 27% ரிசர்வேஷன் கிடைக்குதுன்னா அது காரணம் யாரு? திமுக தான். ஏன் அதிமுக இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தது? அதை போய் கேட்கணும்ல. இப்போ கேட்கணும்ல, ஏன் சார் இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஆல் இண்டியா கோட்டால வந்து ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேன்னு உங்கள் இப்போ கூட்டணியில் இருக்காங்க பாருங்க, பிஜேபி அஃபிடவிட் சப்மிட் பண்ணுச்சு, அதை நீங்கள் கண்டிச்சிங்களா? அதை ஏன் நீங்கள் கேட்கல? இடஒதுக்கீடுக்கு எதிராக தொடர்ந்து பிஜேபி அரசு இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இடஒதுக்கீடு கொடுப்பது அடிப்படை உரிமை இல்லைன்னு நீங்கள் போய் அஃபிடவிட் சப்மிட் பண்ணாங்களே, அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களான்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா? பி வில்சனோட பேட்டி எடுத்து பார்க்க சொல்லுங்கள். அவர் இந்த ஓபிசிக்கான 27% ரிசர்வேஷன் ஆல் இண்டியா கோட்டாவில் கொடுக்காமல் இருப்பதற்கு பிஜேபி என்னென்னலாம் சதி செஞ்சிச்சு, ஏடிஎம்க்கு அது எப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்துச்சு அப்படின்னு அவருடைய பேட்டி இன்னி வரைக்கும் சமூக வலைதளத்தில் இருக்குது. அதெல்லாம் பார்க்க சொல்லுங்கள். அதனால் இவர் என்ன சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க. நான் கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுங்க. ஒரு தலைவன்னா ஒரு தோல்வி ஏற்படும் பொழுதோ ஒரு சிக்கல் ஏற்படும் பொழுதோ அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறவன் தான் தலைவன். அவனுக்கு தான் இதற்கான பெருமைக்கும் வந்து பொறுப்பேற்றுக்கக்கூடிய தகுதி இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. சொல்லுங்க சார், நீட் எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணமும் நான் தான், நீட் தீர்மானத்தை வந்து திருப்பி அனுப்பிச்சும் போது அதை ஏமாற்றியதும் நான் தான், அதெல்லாம் பெருமையும் எனக்கு தான் சேரும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு அப்புறமா இதை பெருமை எடுத்துக்க சொல்லுங்கள், இதை போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஓட்டு கேட்க போவார் இல்லையா இறங்கி? அப்போ எல்லா கட்சிக்கும் உரிமை இருக்கக்கூடிய இதில் வந்து நான் மட்டுமே தான் வந்து கிரெடிட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறது தலைவனுக்கான பண்பல். சொல்லணும்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதுக்காக போராடிச்சு அப்படின்னு. இப்படி ரொம்ப மலிவான சீப்பான அரசியலில் எடப்பாடி பழனிசாமி பணம் சொல்லாதீங்க. இப்படி சொன்னால் கூட அவருக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் வந்து நிறைவு பெற்றிருக்கு. பிப்ரவரி 17ஆம் தேதி வந்து லாஸ்ட் லிஸ்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேம்? ஆமாம், திமுக தான் எல்லாத்துக்குமே நேர்ந்து விட்டுருக்கு. எஸ்ஐஆரில் குளறுபடியாக திமுக தான் கேஸு போடணும், எஸ்ஐஆர் ஏமாத்துறாங்க, திமுக தான் ரோட்டில் இறங்கி போராடணும், எல்லாத்துக்கும் திமுகவும் நேர்ந்து விட்டுருங்க. மற்ற கட்சியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துன்னு இருக்கும், யாரும் போய் கேட்க மாட்டீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கிரெடிட் எடுத்துக்கிட்டாரு, இதுக்கு கிரெடிட் எடுத்துக்க வேண்டியதானே? எஸ்ஐஆர் வந்து இந்த மாதிரி வாக்காளர் உரிமையெல்லாம் பறிச்சிருக்கு, எங்கள் கட்சிக்காரங்க
போய் இறங்கி களத்தில் இறங்கி ஒரு வாக்கு கூட சிதறாம வீடு வீடா போய் இதெல்லாம் பண்ணினாங்கிற கிரெடிட் எடப்பாடி பழனிசாமி எடுத்துப்பாரு? ஏன்னா அவங்க பண்ணவே இல்லை, எப்படி எடுத்துப்பாங்க? அப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. எந்த கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லலை. நம்ம அப்பட்டமாக தெரியுது, பல இடங்களில் இஸ்லாமியர்களுடைய பேர் திட்டமிட்டு பறிக்கப்படுது. அது தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக தான் அவங்க தொண்டர்களை அவங்க நிர்வாகிகளை இறக்கி இந்த அளவுக்கு கவனிப்போடு இருந்தும் தேர்தல் ஆணையம் இவ்வளோ பேரை நீக்கியிருக்கு அப்படிங்கும்போது ஃபைனல் லிஸ்ட்டு வரப்போகுது. அது வந்தோன்னே தான் நமக்கு தெரியும். ஆனால் எஸ்ஐஆர் மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாக்கு உரிமையை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு உடந்தையாக இருக்குது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஆனால் நீதிமன்றத்தில் போய் போராடிய பிறகு அதுக்கும் திமுக தான் போகணும். ஏன்னா யாரும் போக மாட்டீங்க, வேற யாரும் போக மாட்டேன், எந்த கட்சியும் கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க. ஏன் நீங்கள் அதுக்கெல்லாம் போகலை? திமுக நொட்டை சொல்கிறதுக்கும் அவதூறு பரப்புறதுக்கும் வதந்தி பரப்புறதுக்கும் மட்டும் வரீங்களே. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்றா திமுக மட்டும்தான் போராடணுமா? நீங்களாம் என்ன வாழையில் வாழைப்பழத்தை வச்சுருப்பீங்களா? ஏன் வரமாட்டேங்கிறீங்க? அவதூறுக்கு மட்டும் வாயை திறக்கிறீங்களே அப்படின்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ மக்களினுடைய வாக்கு பறிபோயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் திமுக தான் போராடணும். அப்போ தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு எஸ்ஐஆரை குறுகிய காலத்தில் செயல்படுத்துது. நீதிமன்றம் கண்டித்த பிறகும் அவங்க அவங்களுடைய ஒரு பிஜேபி என்ன சொல்லுதோ அதற்கு ஆதரவாக எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. எந்த அளவுக்கு இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சஃபர் ஆனாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதையெல்லாம் மீறியும் இப்போ பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆனவங்க அப்படின்னால இவங்க சொல்கிற டேட்டா எந்த அளவிற்கு உண்மையானதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் நம்பிக்கைத்தன்மையை இழந்து விட்டது. ஏன்டா அதாவது இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்களே தன்னிச்சையாக மாற்றிக்கிறாங்க தேர்தல் ஆணையம். யார் சொல்லி அப்படி மாற்றுறாங்க? இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டியூஷன் படி அவங்களெல்லாம் நீங்கள் சந்தேகப்படாதீங்க, நம்புங்கன்னு சொல்லுது. இதுக்கப்புறமும் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கும், ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் நடைமுறை நேர்மையானதாக நடக்கும்னு எப்படி நம்ப முடியும்? ஸோ இது எல்லாத்தையும் கண்டிக்க வேண்டியது திமுக தான் போராடணும், திமுக தான் ரோட்டில் இறங்கி மக்கள்கிட்ட சொல்லணும். ஆனால் அதே திமுகவும் நொட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்த கட்சியும் எஸ்ஐஆருக்கு எதிராக எஸ்ஐஆரில் என்னென்ன குளறுபடி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காது. எத்தனையோ லாஸ்ட் மாதம் வரைக்கும் போராடின டிஎம்கே இப்போ பிரச்சாரத்தில் தானே மும்முரமாக இருக்காங்க. வேற என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, அப்போ நீங்கள் எஸ்ஐஆருக்கு போராடிட்டு இருக்கீங்கன்றீங்களே. ஆமாம், நாங்கள் மட்டும்தான் போராடுறவங்களை பார்த்து நீங்கள் நல்லா கேள்வி கேட்பீங்க. போராட நிறுத்திட்டீங்களே? இல்லைம்மா நான் என்ன கேட்குறேன், போராடுற எங்களை பார்த்து நீங்கள் என்ன கேட்குறீங்க? சரியா போராடினீங்களா? ஏன் இத்தனை நாள் தான் போராடினீங்க? ஏன் இப்போ பிரச்சாரம் பண்ண போயிட்டீங்க? இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறேன். நீங்கள் போராடாத ஒரு கும்பல் உட்காந்துன்னு இருக்கு, அதை பற்றி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் மீடியா போய் கேட்க மாட்டேங்கிறீங்க? அதிமுக என்ன கிழிச்சிச்சு? பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறாங்கல்ல. அதிமுக போராடல, நம்ம போராடணும்ன்ற நோக்கத்துல நீங்க போடுறீங்களா? பாருங்க, எஸ்ஐஆருக்கு எதிராக உங்களுடைய போராட்டம் இருக்கு. என்ன கேட்குறேன், எங்களை பார்த்து நீங்க என்ன கேட்குறீங்க? பிரச்சாரத்துக்கு இறங்கிட்டீங்களேன்னு கேட்குறீங்க. நாங்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், நாங்கள் தான் தேர்தல் கமிஷனுக்கும் போனோம், நாங்கள் தான் மக்கள்கிட்டையும் போனோம், எங்களால் முடிந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். நான் அதுதான் கேட்குறேன், எல்லாத்துக்கும் திமுக தான் நீங்கள் நேர்ந்து விட்டுருக்கிறீங்களான்னு கேட்குறேன். மற்ற கட்சியெல்லாம் நீங்கள் போய் கேட்க மாட்டீங்களா? ஏன் ஒவ்வொருத்தருடைய வாக்கு இங்கே பறிக்கப்படக்கூடாதுங்கிற அக்கறை அதிமுகக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இல்லையா? திமுகவுக்கு மட்டும்தானே. ஆனால் நாங்கள் செஞ்சால் நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்கல்ல. நீங்க திமுக ஆதரவாளரா இருக்கிறதுனால தானே இந்த கேள்வி. அதிமுக ஆதரவாளரா இருந்தா அதிமுக தொடர்பான கேள்வி கேட்குறீங்க. ஏன் பிரச்சாரத்துக்கு போயிட்டீங்கன்னு கேட்குறீங்க. நாங்கள் எல்லாத்தையும் பேரலா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்ன பண்ணணும்? நாங்கள் மட்டும் தினமும் உங்களுக்கு தீ குளிச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்குறேன் நான். எஸ்ஐஆருக்கு கண்டிக்காத ஒரு கட்சியை கூட நீங்களாம் போய் கேட்க மாட்டேங்கிறீங்களா? அவங்களாம் உங்களை பார்த்தாலே பயந்து ஓடுறாங்கல்ல, மீடியாவை பார்த்தா பயந்து ஓடுறாங்கல்ல. அப்புறம் இப்போ நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு, மக்கள்கிட்டையும் போயாச்சு, தேர்தல் கமிஷன்கிட்டையும் போயாச்சு. இதுக்கப்புறம் இந்த நாட்டில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன கேட்கணும்? இந்த நாட்டில் ஜனநாயகமே இல்லாமல் போயிடுச்சு, தேர்தல் ஆணையம் தன்னுடைய நேர்மைத்தன்மையை இழந்து விட்டது, உச்சநீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்கணும், இதுதானே நீங்கள்லாம் கேட்கணும். உச்சநீதிமன்றத்தை தான் இப்போ போய் நீங்கள் கேள்வி கேட்கணும், தேர்தல் கமிஷனை தான் நீங்கள் போய் கேள்வி கேட்கணும். ஆனால் திமுகவை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் போராட்டத்தை நிறுத்திட்டீங்க? ஏன் எஸ்ஐஆரை பற்றி என்ன பண்ண போகிறீங்க? பிரச்சாரத்துக்கு போயிட்டீங்க, அப்போ உங்களுக்கு இப்படி ஆனால் பரவாயில்லையா, அப்படி ஆனால் பரவாயில்லையான்னு. ஒரு மாநில கட்சி தங்களால் என்ன சக்தி இருக்கோ அதற்கு உட்பட்டு எல்லாத்தையும் செஞ்சாச்சு. உச்சநீதிமன்றம் சொல்லுதுல தேர்தல் ஆணையத்தை நம்புங்கன்னு. உச்சநீதிமன்றம் தலையில் பல தடவை கொட்டினதுக்கு அப்புறமா தான் ஆதார் கார்டையே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயும் இக்கு வைக்கிறாங்க அந்த ஃபார்மில். கேட்கணும்ல,
எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆரை ஆதரிக்கிறார். அதே அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் சொல்றாரு, எங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய வாக்கு உரிமையை பறிச்சிருச்சு, லிஸ்ட்ல எங்க வீட்டில் இருக்கிறவங்க பேர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் ஜெயக்குமார் சொன்னார்ல, எங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய பேர் லிஸ்ட்ல இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படிங்க அது? அப்போ எஸ்ஐஆரில் குளறுபடி இருக்குது. இந்த ஷார்ட் பீரியட்ல பண்ணதுல இந்த ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சோன்னே பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இதை நாங்கள் பண்ணியே தீருவோம்னு சொல்லுதுன்னா, அவர்களுக்கு தேர்தலை நேர்மையாக நடத்தணும், ஜனநாயகத்தை காப்பாற்றப்படுவதற்காக தேர்தல் நடக்குது அப்படிங்கிறத வந்து சிதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் செயல்பட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், திமுகவை பார்த்து கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு எலெக்ஷன் கமிஷனையும் சுப்ரீம் கோர்ட்டையும் ஒன்றிய பிஜேபி அரசையும் பார்த்து கேள்வி கேட்கணும். இதுதான் என்னுடைய பதில்.